தமிழ்நாட்டில் ஒரே கனவு பல பேருக்கு வர்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து லடாக் போகிறோங்கிற ஒரு கனவுங்கிறது நிறைய பைக்கர்ஸ்க்கு தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. வந்ததன் மூலமாக தான் நம்மளுடைய கேஆர்எஃப் மெகா குரூப் ரைடு தமிழ்நாட்டிலேருந்து லே லடாக்கு போயிட்டு உம்லிங்லாவில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அந்த ரைடில் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டு, ஏகப்பட்ட பேர் என்கொயரி. அதில் என்கொயரியில் ஃபில்டர் ஆகி கடைசியில் கிட்டத்தட்ட அந்த கவுண்ட்டை நான் சொல்லலை உங்களுக்கு. அந்த கவுண்ட்டு நாங்கள் கிளம்பும்போது நான் உங்களுக்கு அந்த அன்னைக்கு சொல்கிறேன். ஆச்சரியப்பட்டுருவீங்க, உண்மையில் ஆச்சரியப்பட்டுருவீங்க. இந்த அளவுக்கா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோட, நிறைய எதிர்பார்ப்புகளோட, வாழ்க்கையில் ஒரு முறையாவது சாதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட இந்த ட்ரிப்பில் நிறைய பேர் கலந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கடைசி வீடியோ, அதாவது லடாக் ரைடுக்கு உண்டான கடைசி வீடியோ. நம்ம 2026 லடாக் ரைடு போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஜனவரியில் ஆரம்பித்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை கடைசியாக இந்த இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக லடாக்குடைய அப்டேட்டு தான் இது. நாங்கள் கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட எல்லா என்கொயரி, எல்லா புக்கிங்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இனிமேல் வந்து யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னால் அவங்களுக்கு ஸ்லாட்டு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸு. நான் என்னையும், அதாவது காயலையும் நம்பி இவ்வளவு மக்கள் வர்றாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பொறுப்பு ரொம்ப 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 கூடிட்டு, அது மாற்று கருத்தே இல்லை. எனக்கு பொறுப்புங்கிறது வழக்கமாக நான் ஒரு ஜாலியான டைப்பு, ஜாலியாக கொண்டு போவேன் எல்லாரையும். இந்த தடவை ஜாலியை தாண்டி இன்னும் கொஞ்சம் பொறுப்பு ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஏன்னா நம்ம அதிகபட்சமாக ஒரு 16 பேரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கோம் லடாக்குக்கு. போன தடவை கம்மி, ஆனால் அதுக்கு முந்தின வாட்டி ஒரு 16 பேர் இங்கேருந்து போயிருந்தோம். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். பட் இதெல்லாம் அதை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அவ்வளோ பேரும் தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் லடாக்லேருந்து வராங்க, அதுவும் கடல் கடந்து வராங்க. மீன்ஸ் நம்ம வெளிநாடுகள்லேருந்துலாம் நம்ம ட்ரிப்பில் கலந்துக்கிட்டு வர்றாங்க இந்த தடவை. ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவ்வளவு விஷயங்கள் இருந்தோம், இவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தோம். எனக்கு ஒரு சின்ன ஒரு குறை என்ன அப்படின்னா, இந்த வருஷம் பார்த்து நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் வந்ததில் ஒரு பெரிய லாஸு நம்மளுடைய பெட்ரோல் ப்ளஸ் கேஸு. இந்த ரெண்டு தான் ஒரு டூரிஸ்ட்டு ஒரு டூர் போகிறதுக்கோ இல்லைனா ஒரு ரைடு போகிறதுக்கோ மிக முக்கியமான விஷயம். ஏன்னா ரைடு போகிறதுக்கு பெட்ரோல் ரொம்ப அவசியம். பெட்ரோல் நமக்கு கிடைக்கல, பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அவைலபிள் இல்லைன்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்து ரூம்ஸ், நம்ம எப்படி நைட் ஆனால் ஒரு ரூமில் தங்குவோம். அப்போ தங்கும்போது அங்கே சாப்பிடணும். அந்த தங்குற ரூமுடைய ஹோட்டல் அது எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. நேரத்தில் சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம பகல் நேரத்தில் சாப்பிட்றோம், டீ குடிக்கிறோம்னா கூட டீ கடைகளும் சாப்பாடு கடைகளும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ட்ராவல் பண்ணும்போது. இப்போ அதுதான் இப்போ எனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்குது. நம்ம இத்தனை பேர் கூப்பிட்டு போகிறோம், இவங்களுக்கு உண்டான சாப்பாடு, இவங்களுக்கு உண்டான டீ பிரேக்கு, இது எல்லாமே வந்து ரொம்ப பிளானிங்காக பண்ண வேண்டியிருக்கு. அந்த பிளான்லேயுமே ஒருவேளை அந்த டைமுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னாச்சுன்னா அதனால் வரப்போகிற பிரச்சனைகள் என்ன, அதனால் நம்ம மக்களுக்கு படுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு கன்வீனியன்ட் இல்லாமல் போகிறதுலாம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள்கிட்டையும் பேசிடலாம். அப்புறம் இதேமாரி நம்ம ரைடர்ஸ், நம்ம கேஆர்எஃபாக உம்லிங்லாவுக்கு வர்ற நம்ம மெகா குரூப் ரைடில் வர்ற நண்பர்களுக்கும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் முடிஞ்சிருச்சு ஸ்லாட்டு முடிஞ்சிருச்சு. சரி, ஸ்லாட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களா, அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ? அப்படியே கிளம்பி போக வேண்டியதானல நீங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அப்படி போக முடியல. ஏன்னா என்னுடைய இந்த பெரிய வெற்றிக்கு நம்ம நட்புதாரர்களாகி நீங்கள் இருக்கணும் கூட அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அதனால் நம்ம இந்த வருஷம் ஆகஸ்ட் 1 காலையில் 6 மணிக்கு நம்மளுடைய சென்னையிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். எந்த இடம் என்னங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம முகப்பேர் டெக்கத்லான் அதுலேருந்து நம்ம கிளம்புவோம். அந்த கிளம்பும்போது எங்களை வாழ்த்துறதுக்கும் எங்களை வழி அனுப்புறதுக்கும் தயவு செஞ்சு நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அத்தனை மக்களுக்கு, எனக்கு மட்டும் இல்லை, வழி அனுப்ப போகிற இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி போகிற அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. அது ஒன்று. 31 ஜூலை 31 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஒரு 8 பேர் 10 பேருக்கு மேலே கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ரைடை. அதுவும் வந்து ஒரு பெரிய சாதனையாக இருக்க போது. ஏன்னா கன்னியாகுமரியிலையும் நிறைய பேர் வராங்க. ப்ளஸ் நிறைய நம்ம இந்த வாட்டி கூட வர ரைடர்ஸ்க்கு கன்னியாகுமரி டு லே லடாக் பண்ணணும், காஷ்மீர் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை. ஸோ அந்த சாதனையை அவங்கள செய்கிறதுக்கு நம்ம கேஆர்எஃப் அதை ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்று, சரிங்களா? ரெண்டாவது, நம்மளுடைய ரைடில் என்னென்ன நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம்.
நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வீடியோவில் நிறையா. இங்கேருந்தே நம்ம குரூப் ரைடாக போகிறதுல தமிழ்நாட்டிலே ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு கிளப்பில் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனாலும் ஒரு ஒரு 10-20 பேர் அந்த ரேஞ்சில் தான் போவாங்க. பட் நிறைய பேரை அதுவும் நமக்கு தெரியாத முகம் தெரியாத ஊர் தெரியாத பேர் தெரியாத நண்பர்களை இணைச்சி நம்ம கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நிறைய பேர் பண்ணலை, நம்ம கேஆர்எஃப் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே நம்ம சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு முன்னாடி இருக்கிற நல்கொண்டா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறோம். அலைகள் கால் நிலைக்குதில்ல, நல்ல ஜில்லுன்னு இருக்குது. ஸோ நல்கொண்டா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த நல்கொண்டாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் போயிடுறோம். ஹைதராபாத் உள்ளே வராமல் நாக்பூருக்கு ஒரு வேறு ரோட் இருக்குது. நம்ம ஏற்கனவே போன வருஷம் நான் அந்த ரூட்டில் தான் போயிருப்பேன் நம்ம நண்பர்களை கூட்டிகிட்டு. அந்த வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாகர் இல்லைன்னா ஜான்சி, ரெண்டில் ஏதாவது ஒரு ஊர், அது போகிற போக்க பொறுத்து. அதுக்கப்புறம் ஆக்ராவில் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறோம். தாஜ்மஹாலில் தான் கொஞ்சம் டிலே. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நமக்கு 9 நாள் ஆகுங்க. தமிழ்நாட்டிலேருந்து 9 நாள் கழித்து நம்ம லே அப்படிங்கிற ஒரு சிட்டியில் போய் நம்ம தங்க போகிறோம். லடாக் அன்றைக்கி தங்குற அன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஓன் எக்ஸ்பென்சஸில் போகிறோம். நம்மளுடைய கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஓன் எக்ஸ்பென்சஸில் போகிறோம். அது எல்லாமே டெய்லி ஷேர் பேசிஸில் அது உங்களுக்கு கணக்கு நிறையா இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஷேர் பேசிஸில் நம்ம செலவு பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா இது யாருக்குமே தனிப்பட்ட விதத்தில் பெரிய பேர்டனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணின ஒரு சின்ன திட்டம் தான் இது. என்ன அப்படின்னா, இதனால் நிறைய பேருக்கு ஏன்டா நான் மொத்தமாக கொடுத்துட்டா எனக்கு தலைவலி இல்லையே தொல்லை இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. டெய்லி ஷேர் பண்ணி போனால் அது இன்னுமே உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். மொத்தமாக ஒருத்தர்கிட்ட பே பண்ணிவிட்டு டெய்லி நமக்கு சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு மிதப்பில் போனீங்கன்னு வைங்களேன், அந்த ரைடு வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் கஷ்டப்பட்டு போனேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்காது. இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நாளைக்கு என்ன நடக்க போதோ, எந்த ரூட்டு போக போகிறோமோ, எவ்வளோ செலவு இருக்க போதோ, பைக்கில் எவ்வளோ பெட்ரோல் போட போகிறோமோ தெரியல அப்படிங்கிற ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரைடாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரைடு உங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எப்படியாவது ஒரு பாசிட்டிவாக வாழ்ந்து முடிக்கணும், அவ்வளோதான். ஒரு நெகட்டிவான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நெகட்டிவாகவே வாழ்க்கையை முடிக்கிறதுன்னு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும். அந்த பாசிட்டிவான வாழ்க்கையை நீங்களும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயணங்கள் பண்ண சொல்கிறோம். அது பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், ஃப்ளைட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பயணம் பண்ணி இயற்கையான ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை செலவழிச்சிங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு எத்தனால் கலக்காத பெட்ரோலாக இருக்கணும் வைங்களேன், நல்ல ஒரு எரிபொருள். அதுதான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். மேற்கொண்டு நம்ம அடுத்ததாக லடாக்கை பற்றின ஒரு சில விஷயங்களை இன்னுமே கன்வெர்ட் பண்ணுவேன். அது லடாக் பயணத்தை பற்றி இல்லை, லடாக்கு போகிறதா இருந்தால் என்ன மாதிரி நீங்கள் தயார் பண்ணணும் உங்களை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒரு சில பேர் சொல்கிறீங்க, ஏன்பா ஒரேடியாக போய்ட்டு வருஷம் நீ லடாக்கே பண்ணுறியா, வேறு ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் நம்ம நார்த் ஈஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்கோம். நம்ம கேஆர்எஃப் குழுவை கூட்டிகிட்டு நார்த் ஈஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பூட்டான் பயணம் பண்ணலாம், பூட்டான் தனியாக, அதாவது நார்த் ஈஸ்ட்டில் பூட்டானை கலக்கக்கூடாது, கலக்குனா உங்களுக்கு அது எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிடும். அதனால் பூட்டான் பயணம் தனியாக பண்ணியிருக்கோம், பைக் ரைடு தான். அதேமாதிரி நார்த் ஈஸ்ட்டில் பைக் ரைடு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக முடிஞ்சதுன்னா நம்ம அடுத்தடுத்த வருஷங்கள் பண்ணுவோம். முதல்ல லடாக்குங்கிறது நிறைய பேருடைய கனவு. அதை நிறைவேற்றுறதுக்கு தான் நாங்கள் வந்து நிறையா உழைச்சிக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான். அதனால் நீ ஓயாமல் லடாக் மட்டுமே போட்டுருக்கீங்களா, எங்களுக்கு பார்க்குறவங்க எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வருஷம் ஒரு பெரிய படையோடு போக போகிறோம். அது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். அதை கண்டிப்பாக பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல்லைக்கான டிங் கிளிக் பண்ணிக்கிடுங்க. இந்த அலைகளோட இயற்கையோடு கலந்து இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. இவ்வளோ அழகாக ஒரு மொரிஷியஸ் மாலத்தீவுலலாம் இருக்கிற மாதிரி ஒரு அழகான கடற்கரை. இதெல்லாமே வளைஞ்சு தான் போவோம். இப்போ எனக்கு அப்படியே முன்னாடி வந்து முருகன் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில் தெரியுது. ரொம்ப அமைதியான கடற்கரை. நீங்கள் நாள் முழுவதும் இங்கே இருந்தால் கூட இந்த அலைகள் சவுண்டு மட்டும்தான் கேட்கும், வேறு எந்த சவுண்டும் இருக்காது. அவ்வளோ ரம்மியான ஒரு கடற்கரையிலேருந்து உங்களுக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நன்றி. நம்ம லடாக் ரைடில் பார்க்கலாம்.